பாண்டிச்சேரி. நான் கேட்க போகிற கேள்வி வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம். வெளிப்படையாக கேட்கலாமா? நல்லா கேட்கலாம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம். மிக நன்று. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எனக்கு இரண்டாவது அறிமுகம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மேடையில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஜிஹாத்தை பற்றி. சகோதரர் அருமையாக விளக்கம் சொல்லியிருந்தார். விளக்கம் நல்லா இருந்தது. ஆனாலும் அதனுடைய கருத்து, மனிதனை மனிதன் கொள்வது எந்த விதத்திலும் நியாயம் அல்லன்றது என்னுடைய கருத்து. அது அரசாங்கமாகட்டும், ஒரு இனமாகட்டும், ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கொள்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனாலும் மிக அருமையாக விளக்கம் சொன்னீர்கள். இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால், தன்னுடைய ஒரு இஸ்லாம் என்ற இனிய மார்க்கத்தை தோற்றுவித்து தன்னுடைய வாழ்நாள் பூராவும் அன்பும் கருணையும் சகோதரத்தையுமே போதித்த நபிகள் நாயகம் பிறந்து வளர்ந்த அந்த மண்ணிலேயே உங்கள் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கின்ற நாடுகள் ஒன்று கொண்டு அடித்து கொண்டு முஸ்லிமை கொண்டு கொண்டிருக்கின்றான். இதுக்கு என்ன காரணம்? இஸ்லாத்தை அவர்களே நம்பவில்லையா? அப்படி அவர்கள் நம்பவில்லை என்றால் பிற மதத்தினர் எப்படி இஸ்லாத்தை நம்புவார்கள்? விளக்கம் சொல்லு. ஐயா அவர்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது அன்பையும் அருணையும் போதித்த நபிகள் நாயகம் பிறந்த மண்ணிலேயே ஆட்சி செய்யக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்கிறார்கள், சண்டை போட்டுக் கொள்கிறார்களே. அப்போ அவங்களே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா மற்றவங்க எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறது நல்ல ஒரு கேள்வி. ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு கேட்டால், அரபு நாடுகளுக்கு மத்தியில் பல யுத்தங்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில் ஈரான் ஈராக்குக்கு யுத்தம் நடந்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ரெண்டுமே இஸ்லாமிய நாடுகள் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பை பார்க்கக்கூடிய நேரத்தில் இது வந்து நபிகள் நாயகர் பிறந்த மண்ணில் எடுபடலையே அப்படிங்கிறது கேட்குறாங்க. முதல் விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். நான் என்னுடைய முன்னுரையில் சொன்னபடி முஸ்லீமாக இருக்கக்கூடிய யாருமே நான் இஸ்லாத்தை ஆய்வு செய்து சிந்தித்து விளங்கி பின்பற்றலை. அவங்கவுங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்த சடங்குகளை இஸ்லாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் அந்த மாதிரி தான் இருக்கிறார்கள். இஸ்லாம் என்பதை பொறுத்த வரைக்கும் அது பிறப்பால் வராது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. நல்லா விளங்கி கொள்ளணும். மற்றதெல்லாம் பிறப்புல வருங்க, வேற வேற மார்க்கங்கள்லாம் பிறப்புல வருதுன்னா ஒத்துக்கிடலாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவன் முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிறந்தால் முஸ்லீம் ஆவானாண்டு ஆக மாட்டான், ஏற்றுக்கொண்டால் தான் முஸ்லீம் ஆவான். ஆனால் உலகத்தில் முஸ்லீம் கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தில் முஸ்லீம் ஜனத்தொகையில் நம்ம சேர்க்கிறோமே தவிர கடவுளிடத்தில் மறுமை நாங்கள் நம்புறோம் இல்லையா? அந்த மறுமை பேர் அடைகிற விஷயத்தில் ஒருவர் எப்போது முஸ்லீம் ஆவார் என்று சொன்னால் அவர் இந்த குர்ஆனில் உள்ளதை நம்பி செயல்பட்டா தான் முஸ்லீம் ஆவார். நபிகள் நாயகர் சொன்னதை நம்பி வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா தான் முஸ்லீம் ஆவார். எங்கள் அப்பா பேர் அரபியில் இருந்துச்சு, நானும் அரபு மொழியில் பேரை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அவர் முஸ்லீம் ஆக மாட்டார். உலகத்தில் நம்மெல்லாம் முஸ்லீம் கணக்கில் சேர்த்துக்கலாம், அவ்வளோதானே தவிர உண்மையில் முஸ்லீமாக ஒருத்தர் ஆகவே முடியாது. இந்த அடிப்படை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபுகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் நம்ம எப்படி பாரம்பரியமாக முஸ்லீம்களாக இருக்கிறோமோ அந்த மாதிரி பாரம்பரியமாகத்தான் அவர்களும் இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட இஸ்லாம் இல்லைங்கிறத நீங்கள் கண்ணால் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அவங்க பண்ணக்கூடிய ஆடம்பரம், இந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய ஆபாசமான அந்த செயல்பாடுகள், பல நாடுகள்லையும் போய் இந்த விபச்சாரங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள்லாம் யாராக இருக்கிறாங்க? அரபு நாட்டு சேக்குகளாக தான் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இவ்வளோ பணங்காசெல்லாம் இருந்து கூட அவங்கள்ட்ட ஒரு இஸ்லாம் இருக்குமே செய்வாங்களா? இஸ்லாம் இருந்தால் தங்கத்தில் கார் ஓட்டுவானா? இஸ்லாம் இருந்தால் ஏழை நாடுகள் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அவங்கள பற்றி கவனிக்காமல் இருப்பானா? இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நெறி பிரகாரம் வாழவே மாட்டேங்கிறான். அப்போ எத்தனை விஷயங்களில் அவன்கிட்ட என்ன இஸ்லாம் இருக்குன்னா அவனுக்குன்னு ஒரு கோலத்தை வச்சுக்கிட்டான். அந்த கோலத்தில் மட்டும் தனியாக தன்னை காட்டிக்கிறானே தவிர மனசில் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும், வாழ்க்கையில் அது வந்து பிரதிபலிக்க வேண்டும், திமுர் இருக்கக்கூடாது, அடக்கம் இருக்கணும், பணிவு இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வந்து ஈடுபட்டு போயிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அரபு நாட்டு விஜயத்தில் பார்க்குறோம். ஒரு காலத்துக்கு முன்னாடி இவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது எப்படி இருந்தாங்க, அபுதாபிக்கு போனோம்னு சொன்னால் ஒரு 50 வருடத்திற்கு முன்னாடி அந்த நாட்டுடைய நிலைமை என்ன? எல்லாம் மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு இருந்தவன் அதெல்லாம் உள்ள பொருட்காட்சியில் எடுத்து வச்சு காட்டுறான், மியூசியத்தில் போய் பார்க்குறோம். அப்புறம் இவனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், அதுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. மீன் பிடிக்கும் போது இருந்த நேர்மை, மீன் பிடிக்கும் போது இருந்த ஒழுக்கம்,
மீன் பிடிச்சிருந்த காலத்தில் இருந்த பண்பாடுகள் நல்ல செயல்கள் எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது. எல்லா விதமான பிராடு பித்தலாட்டம் கோல்மாலு இதுலேயே மூழ்கி கிடக்கூடியவர்களாக இன்னைக்கு அவங்க மாறி இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுல மாறின மாதிரி தான் ஒரு ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு குர்ஆன்ல தெளிவா தடை இருக்கிறது. யார் ஒருத்தன் ஒரு உயிரை கொள்கிறானோ உலகத்தில் உள்ள அத்தனை உயிரையும் கொன்றவனை போல, யார் ஒரு உயிரை வாழச் செய்கிறானோ அவன் உலகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் வாழச் செய்தவன் என்று குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. அப்ப இந்த ஒரு வசனத்தை அவன் கடைப்பிடிச்சு இருந்தான்னு சொன்னா யுத்தம் செய்வானா, சண்டை போடுவானா? வேண சண்டை யுத்தம்னா சாவுறது தானே. யுத்தம்னு சொன்னாலேயே சாவுறது தான். தர்மத்திற்கு நியாயத்திற்கு யுத்தம்னு ஒன்று இருக்கிறது, மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி. அவன் நம்மளை அழிக்க வர்றாங்க போது திருப்பி அழிக்க நம்மளை அழிச்சு போயிடுவான். அந்த ஒரு தர்ம யுத்தத்தை தவிர மற்றபடியான யுத்தங்களோ சண்டைகளோ கொலை செய்வதோ இதெல்லாம் இஸ்லாத்தில் வன்மையாக தடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவங்க இஸ்லாத்தை கடைப்பிடிக்காத காரணத்தினால, பெயரளவுக்கு முஸ்லீம்களாக இருக்கிற காரணத்தினால இது நடக்கிறது. இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கிறோமே, எங்கள் மார்க்கத்தில் டவுரி வாங்கக்கூடாதுன்னு இருக்குது. புரிஞ்சுக்கிறக்கா உங்களுக்கு? வரதட்சணை வாங்கக்கூடாது. வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு மட்டும் சொல்லலை, பெண்களுக்கு நீங்கள் மகர்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். பெண்கள்கிட்ட வாங்குறதுக்கு பதிலாக பெண் வீட்டாருக்கு ஆம்பளை கொடுக்கணும்னு எங்கள் மார்க்கத்தில் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் வைத்துக்கொண்டு, இறைவனை வழிபாடு நடத்துகிற பள்ளிவாசலில் வைத்துக்கொண்டு பெண் வீட்டார்ட்ட வரதட்சணையை வாங்கி மாப்பிள்ளை வீட்டாருக்கு ஜமாத்து நிர்வாகிகள் கொடுக்குறார்கள். எதுக்கு நான் சொல்ல வர்றேன்? இஸ்லாத்தை கடைப்பிடிக்கலைங்கிறது சொல்ல வர்றேன். கண்ணு முன்னாடி பார்க்குறோம், பள்ளிவாசல் அல்லாஹ் வணங்குறதுக்குரியது. அதை பார்த்தா என்ன இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறவர்கள் மாதிரி தெரிகிறது. பள்ளிவாசலை வச்சு பார்க்கும் பொழுதும், அவங்களோட தோற்றத்தை வச்சு பார்க்கும் பொழுதும், அவங்க பேசக்கூடிய பேச்சுக்களை வச்சு பார்க்கும் பொழுது இதை இஸ்லாத்தை அப்படி பர்ஃபெக்டாக 100% பின்பற்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. ஆனால் உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு பள்ளிவாசலில் டவுரி வாங்குவானா, வாங்கி அதை பெண் வீட்டார்ட்ட வாங்கி மாப்பிள்ளோடு கொடுப்பானா? அது பள்ளிவாசலில் வைத்து நடக்கிறது. சில பள்ளிவாசல்களில் டவுரியில் கமிஷன் வாங்குறாங்க. வரதட்சணையில் நீ 1 லட்சம் வாங்கினா 10,000 ரூபா ஜமாத்துக்கு கொடுங்குறாங்க. இது இஸ்லாமா? அப்போ தெளிவாக குர்ஆனை எடுத்து பார்த்தா மாற்றம்னு தெரிகிறது. கண்ணு முன்னாடி குர்ஆனுக்கு மாற்றமா இவன் எப்படி செய்கிறானோ இதே மாதிரி எல்லா மொழியிலும் இப்படி இருப்பான். இவன் இருக்கிற மாதிரி தான் அரபியும் இருப்பான். அப்போ நம்ம என்ன விளங்க வேண்டி இருக்கிறது? இஸ்லாம் என்பது பிறப்பின் அடிப்படையில் கிடையாதுன்னு விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். எவன் நீங்கள் விரும்புகிறபடி இந்த சண்டை போடாமல் வம்புக்கு போகாமல் எல்லா விஷயம் கரெக்டாக இருக்கிறானோ அவன் தான் முஸ்லீமு. இவங்க பேருக்கு முஸ்லீம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, முஸ்லீமே இல்லை, இறைவன்ட்டு இவர்கள் முஸ்லீமே இல்லை அப்படின்னு ஆக்கிட்டோம்னு சொன்னால் இந்த கேள்வி வராது. அவங்களே கடைப்பிடிக்காட்டி நாங்கள் ஏன் கடைப்பிடிக்கன்னு கேட்க இயலாது. இன்னைக்கு நான் கடைப்பிடிக்கிறோமே. இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட வரதட்சணை வாங்கி கொண்டிருந்த சமுதாயத்தில் கிட்டத்தட்ட 30% வரதட்சணை ஒழிச்சிருக்கிறோம். நாங்கள் ஒரு 25 வருட பிரச்சாரத்தில் வரதட்சணை இல்லாத திருமணங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுக்குற ஃபங்க்ஷன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வாங்கின வரதட்சணையை திருப்பி கொடுப்பதற்காக பல ஊரில் நிகழ்ச்சி நடத்தி நாங்கள் அறியாமல் காலத்தில் வாங்கிட்டோம், இஸ்லாம் தடுத்தது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எங்கள் மாமனார்கிட்ட திருப்பி கொடுக்குறோம் என்று மாமனார்கள்ட்ட மருமகன்மார்கள் கடந்த காலத்தில் வாங்கின வரதட்சணையை திருப்பி கொடுக்குற அளவுக்கு பக்குவப்படுத்தியிருக்கிறோம். குர்ஆனை சொல்லி நபிகள் நாயக போதனையை சொல்லி மாற்றிக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரியான அடிப்படை எப்படி பார்க்கணும்னு கேட்டால், இவங்க கடைப்பிடிக்காட்டாலும் சரக்கு நல்லதாக இருந்தால் நம்ம கடைப்பிடிச்சி அவனுக்கு வழிகாட்டுவோம். நம்ம எப்படி நினைக்கணும்? இவங்கெல்லாம் கடைப்பிடிக்காது, நான் ஏன் கடைப்பிடிக்கன்னு நினைக்கக்கூடாது. அவன் கடைப்பிடிக்க ஒரு நல்ல சாமான் கடையில் விற்கிது, போகிறவன்லாம் வாங்காமல் போகிறான், உங்களுக்கு நல்ல சாமான் நீங்கள் வாங்கிக்கிற வேண்டியதானே. அவன் வாங்கினா தான் நான் வாங்குவேன்னு நம்ம வரக்கூடாதுங்க. சரக்கு நல்லா இருக்குதா, அதை யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கிறாங்களா, பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறாங்களா, நம்ம வாங்கி பயன்படுத்துவோம். அதனால அவன் பின்பற்றாட்டி மற்றவங்க எப்படி பின்பற்றுன்னு கேட்கவே கூடாது. பின்பற்றுவர் அது சரியா தவறான்னு பார்க்கணுமே தவிர எவன் பின்பற்றுறான் இவன் பின்பற்றாமல் இருக்கிறான்னு நம்ம பார்க்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் முஸ்லீம்கள் சண்டை போட்டுக் கொள்வதற்கு இன்னும் சொல்கிறேன் கேளுங்க, நபிகள் நாயகம் தங்களுடைய இறுதி பேருரை, வரலாற்று சிறப்பு மிக்க இறுதி பேருரைன்னு ஒரு உரை நிகழ்த்தினாங்க. அதில் குறிப்பிட்டார்கள், எனக்கு பிறகு ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்து கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடாதீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கொலை பண்ணிட்டா இஸ்லாத்தை வெளியே போயிடறான்னு அர்த்தம். அப்போ எதை செஞ்சால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான்னு சொன்னார்களோ அதை செய்கிறாங்க. நபிகள் நாயகம் இப்படியே சொன்னாங்க, நீங்கள் ஒருவருடைய பிடரியை ஒருவர் வெட்டி கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி நிராகரிப்பாளர்களாக ஆகிவிடாதீர்கள். அப்போ இந்த அநியாயத்துக்கு சண்டை போட்டு கொள்றது என்பது அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியே ஏற்றி விட்டது. அவன் முஸ்லீமே இல்லை, முஸ்லீமாக இருக்க மாட்டான், கொலகாரன் முஸ்லீமாக இருக்க மாட்டான்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கும் பொழுது அவன் செயலுக்கு எப்படி இஸ்லாம் பொறுப்பாகும்?
சரியான முறையில் சொல்ல போதனை இல்லாமல் பாரம்பரியமாக மார்க்கம் வந்ததுனால தான் இந்த குழப்பம் ஏற்பட்டுச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ விளங்கி சிந்தித்து வரக்கூடிய நிலைமையை நாங்கள் எங்கள் மக்களில் எங்களுக்கு தமிழ் மொழி தெரிஞ்ச வட்டத்தில் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது உலகம் பூரா உருவாவதற்கு நம்ம பாடுபடுவோம்.